ஹலோ கிட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து கிளாஸ் 6 சாப்டர் 2 பச்பன் பை கிருஷ்ண சோபதி. ஓகே, ஸோ இது வந்து முழுக்க அந்த ஆத்தரோட கதை. ஓகே, ஸோ बचपन मीन्स चाइल्डहुड. मैं तुम्हें अपने बचपन की ओर ले जाऊंगी. So the author wants to take us to her childhood. ஓகே, அவங்க சைல்ட்ஹுட்டில் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. मैं तुमसे कुछ इतनी बड़ी हूँ कि तुम्हारी दादी भी हो सकती हो, तुम्हारी नानी भी, बड़ी बुआ भी, बड़ी मौसी भी. परिवार में मुझे सभी लोग जीजी कह के पुकारते हैं. ஸோ அப்படின்னா ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்டோரியை படிக்கிற சமயத்தில் என்னோட வயசு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். லைக் நான் உங்களுக்கு பாட்டியாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ஆண்டியாக இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம். பட் என்னை வந்து வீட்டாளுங்க जीजी அதாவது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. हाँ, मैं इन दिनों कुछ बड़ा यानी उम्र में सयाना महसूस करने लगी हूँ. ஸோ என்னென்னா அவங்க வந்து நல்லா வயசான ஒருத்தவங்கனால அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. शायद इसलिए कि पिछली शताब्दी में मैं पैदा हुई थी. तो ஸோ இவங்க வந்து என்னென்னா 19 के किड्स 20 के किड्स சொல்கிறோம்ல, ஸோ அது மாதிரி அவங்க வந்து ஷி வாஸ் born in the last century. मेरे पहनने ओढ़ने में भी काफ़ी बदलाव आया है. ஸோ என்னன்னா நான் வந்து என்ன ட்ரெஸ் போடுறேனோ அதுலேயும் வந்து நான் நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. पहले मैं रंग बिरंगे कपड़े पहनती रही हूँ, नीला, जामुनी, ग्रे, काला, चॉकलेट. अब मन कुछ ऐसा करता है कि सफ़ेद पहनो. ஸோ நான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஆத்தர் வந்து சின்ன வயசில் வந்து நிறைய கலரான வந்து ட்ரெஸ்ஸஸ் போடுவாங்க, லைக் ப்ளூ, பர்பிள், க்ரே அது மாதிரி. பட் இப்போ வந்து அவங்களுக்கு ஒயிட் போடுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கெஹரே நஹி ஹல்கே ரங், நாட் டீப் பட் लाइट कलर्स அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. मैंने पिछले दशकों में तरह के पोशाकें पहनी हैं. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட முந்தைய காலத்தில் நான் வந்து நிறையா டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் நான் போட்டிருக்கேன். पहले फ्रॉक, फिर निकर वॉकर, स्कर्ट, लहंगे, गरारे और अब चूड़ीदार और घेरदार कुर्ती. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன வயசில் ஃப்ராக் நிறையா போடுவேன், அதுக்கப்புறம் ட்ரௌசர்ஸ் போடுவேன், ஸ்கர்ட்ஸ் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் லெஹெங்கே போட்டிருக்கேன், இப்போ வந்து நான் சுடிதார் மட்டும்தான் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. बचपन में कुछ फ्रॉक तो मुझे अब तक याद है. ஸோ என்னென்னா அவங்களுக்கு சின்ன வயசில் போட்ட ஃப்ராக் இன்னமும் ஞாபகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. हल्की नीली और पीले धारी वाली फ्रॉक. ஸோ அவங்க சின்ன வயசில் எந்த கலரில் ஃப்ராக் போடுவாங்கன்னா, ब्लू विथ येलो स्ट्राइप्स. ஸோ धारी वाला ना स्ट्राइप्स, गोल कॉलर और बेजू पर भी गोल कफ. ஸோ என்னன்னா அவங்க வந்து அவங்களோட ஸ்லீவ்ஸும் அவங்களோட காலரும் வந்து எல்லாம் ரவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. एक हल्के गुलाबी रंग का बारीक चुन्नोटों वाला घेरदार फ्रॉक, नीचे गुलाबी रंग का फ्रिल. ஸோ அவங்க வந்து அவங்க போட்ட ஒரு ஸ்கர்ட்டை பற்றி சொல்கிறாங்க. அது என்னென்னா பிங்க் கலரில் இருந்துச்சு, அதே மாதிரி அதுக்கு கீழே எனக்கு அந்த ஸ்கர்ட்டுக்கு கீழே வந்து फ्रिल இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. उन दिनों फ्रॉक के ऊपर की जेब में रुमाल और बालों में इतराते रंग बिरंगे रिबन का चलन था. ஸோ அப்போனா என்னென்னா சின்ன வயசில் அந்த காலத்தில் வந்து ஃப்ராக் போட்டுட்டு அங்கே வந்து ஒரு பாக்கெட் கொடுத்துருப்பாங்க, அந்த பாக்கெட்டில் அவங்க கர்ச்சீஃப் வச்சுருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய கலர் ரிப்பன்ஸ் அவங்க வந்து தலைக்கு போட்டுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. लेमन कलर का बड़े प्लाटो वाला गर्म फ्रॉक जिसके नीचे फर टांकी थी. ஸோ என்னென்னா அவங்க வந்து இன்னொரு லெமன் கலரில் அவங்கக்கிட்ட ஒரு ஸ்கர்ட் இருந்துச்சு, அந்த ஸ்கர்ட்க்கு கீழே வந்து அந்த பார்டரில் வந்து ஃபுல்லாக ஃபர்ரால் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. दो ट्यूनिक भी याद है. ஸோ அவங்க 2 டைப் டியூனிக்கும் போட்டாங்க. டியூனிக்னால் நம்ம யூனிஃபார்ம் போடுறோம்ல, அது மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். एक चॉकलेट रंग का और अंदर की कोट प्याजी, दूसरा ग्रे और उसके साथ सफ़ेद कोट. ஸோ நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது உள்ளே வந்து ஒரு ஷர்ட்டு, வெளில வந்து ஒரு பிளேசரோ இல்லை கோட் போட்டுட்டு போகிறோம்ல, ஸோ அதை பற்றி அவங்க சொல்கிறாங்க. मुझे अपने मोज़े और
ஸ்டாக்கிங் भी याद हैं. ஸோ அவங்க போட்ட ஷூஸ் அண்ட் ஸ்டாக்கிங்ஸ் அதுவும் அவங்களுக்கு நினப்பு இருக்குது. बचपन में हमें अपने मोज़े खुद धोने पड़ते थे. वह नौकर या नौकरानी को नहीं दिया जा सकते थे. इसकी सख्त मनाही थी. ஸோ அவங்க என்ன சின்ன வயசில் இப்போல்லாம் வந்து நம்மளோட ஷூ வந்து நம்ம வந்து எதுவுமே கழுவுறதில்லை, பசங்க எதுவுமே கழுவுறதில்லை. பட் அந்த காலத்தில் நாங்கள்லாம் வந்து நம்மளோட ஷூவும் ஸ்டாக்கிங்ஸும் நம்மளே தான் வந்து துவைச்சிப்போம். அதை வந்து நौकर या नौकरानीனா சர்வெண்ட்டோ இல்லை மெய்ட்ஸ்கிட்டையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். சக்த் மனாஹினா இட் வாஸ் டோட்டலி not possible. Okay, it was totally unknown. हम बच्चे इतवार की सुबह इसी में लगते. So इतवार ना on the Sunday morning this was the first job of the kids to wash the stockings and the shoe. Okay, धो लेने के बाद अपने अपने जूते பாலிஷ் करके चमकाते. ஸோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து நிறையா பாலிஷ் எல்லாம் போட்டு அதை வந்து நல்லா ஸ்பார்க்லிங்காக எப்போதுமே வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. जब जूते कपड़े या ब्रश से रगड़ते तो पॉलिश की चमक उभरने लगती. ஸோ பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து அதே ஷூவை வந்து நம்ம ப்ரஷ் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு துணியை வச்சு ரப் பண்ணோன்னா அது இன்னும் பாலிஷ்டாக இன்னும் நல்லா ஸ்பார்க்கிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. सर्वर मुझे आज भी बूट पॉलिश करना अच्छा लगता है. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, சர்வர் मुझे வந்து எனக்கு வந்து बूट पॉलिश பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. हालांकि अब नई नई किस्म के शू आ चुके हैं. कहना होगा कि ये पहले से कहीं ज़्यादा आरामदेह है. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி இந்த ஷூஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து அப்டேட்டடாக இருக்காது. பட் இப்போ வந்து நிறையா டைப்ஸ் ஆஃப் ஷூஸ் வந்துருக்கு அண்ட் இன்னமும் வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. हमें जब नए जूते मिलते उसके साथ ही छालों का इलाज शुरू हो जाता. ஸோ எப்போதுமே ஃபஸ்ட்டு வந்து புது ஷூ போடும்போது என்ன ஆகும், அங்கங்கே கடிக்கும், அங்கங்கே வந்து புண்ணாயிரும். ஸோ இது வந்து அந்த காலத்தில் ஷூஸில் வந்து ரொம்பவே காமனான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. जब कभी लंबी सैर पर निकलते अपने पास रुई ज़रूर रखते. ஸோ அவங்க வந்து அந்த புண்ணாயிடும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வாக்கெல்லாம் போகும்போது அவங்க எப்போதுமே அவங்கக்கிட்ட ஒரு காட்டன் வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஜூத்தா லகாத்தோ ரூயி மோஸ்கே அந்தர். ஸோ என்னென்னா எங்கெல்லாம் வந்து அந்த புது ஷூ கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து அவங்க காட்டன் வச்சு திரும்பி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. हमारे तुम्हारे बचपन में तो बहुत फ़र्क हो चुका है. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து 19K ஸோ அதனால் வந்து இப்போ இருக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து அப்போது கம்ஃபர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தர் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற பசங்க நிறைய கம்ஃபர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ हर शनिचर को हमें ऑलिव ऑयल या कैस्टर ऑयल पीना पड़ता. ஸோ என்னன்னா शनिचरனா சாட்டர்டே. ஸோ ஒவ்வொரு சாட்டர்டேக்கும் அவங்க வந்து ஒன்று ஆலிவ் ஆயில் இல்லைன்னா கேஸ்டர் ஆயில் அது வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அது எதுக்கு சாப்பிடுவாங்கன்னா அது டிவார்மிங் எஃபெக்ட் கொடுக்கும். லைக் அவங்க வந்து இன்டெஸ்டைனுக்குள்ளே இருக்கிற ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா வார்ம்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அது செத்து போயிடும். அதனால இது ரெண்டுமே அப்போலாம் சாட்டர்டே எல்லோரும் குடிப்பாங்க. ஏன் एक मुश्किल काम था. ஸோ அந்த ஆயில் குடிக்கிறது வந்து ரொம்பவே கடினமான ஒரு வேலைன்னு சொல்கிறாங்க. शनिचर को सुबह से ही नाक में इसकी गंध आने लगती. ஸோ ஏன்னா காலங்காத்தால அம்மா வந்து அந்த மூக்குக்கு முன்னாடி வந்து வச்சிருவாங்க. அதை வந்து அந்த ஸ்மெல் வந்து அப்போலாம் அந்த ஆத்தருக்கு பிடிக்காது. छोटे शीशों के ग्लास जिन पर ठीक खुराक के लिए निशान पड़े रहते हैं उन्हें देखते ही मितली होने लगती है. ஸோ என்னன்னா அந்த அவங்க வந்து இந்த ஆயிலை வந்து ஒரு குட்டி கிளாஸ் டம்ளரில் வச்சுருவாங்க அண்ட் அங்கே வந்து கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம எவ்வளோ குடிச்சிருக்கோம் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. मुझे आज भी लगता है कि अगर हम ना भी पीते वह शनिचर दवा तो कुछ ज़्यादा बिगड़ने वाला नहीं था. सेहत ठीक ही रहती. ஸோ அவங்க இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அன்றைக்கி அதெல்லாம் குடிக்காமல் இருந்திருந்தால் கூட இப்போவும் வந்து இப்போது அதே ஹெல்த்தோடு நம்ம இருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேஹத்னா ஹெல்த். अर्थ வந்து तुम्हें बताऊंगी कि हमारे समय और तुम्हारे समय में कितनी दूरी हो चुकी है. यह तक कि बचपन की दिलचस्पियाँ भी बदल गई है. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் உங்ககிட்ட உங்கள் டைம்லையும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். தில்சஸ்பியான இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இப்போது வந்து இருக்கிற பசங்களுக்கும் அப்போ இருந்த பசங்களுக்கும் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. याद रहे उन दिनों कुछ घरों में ग्रामोफोन थे, रेडियो और टेलीविज़न नहीं थे.
ஸோ அந்த காலத்துலலாம் வந்து டிவி கிடையாது, ஆனால் கிராமோஃபோனில் பாட்டு மட்டும்தான் அந்த ரெக்கார்ட் போட்டு பாட்டு கேட்பாங்க. பட் அந்த காலத்தில் ரேடியோவோ இல்லை டெலிவிஷனோ கிடையாது, மீன்ஸ் இந்த ஆத்தர் இருக்கிற அந்த டைமில். ஓகே, हमारे बचपन की कुल्फ़ी आइसक्रीम हो गई है. ஸோ என்னென்னா முன்னாடியெல்லாம் நம்ம வந்து ஐஸ்கிரீமுக்கு பதிலாக குல்ஃபி தான் சாப்பிடுவோம், பட் இப்போல்லாம் பசங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கச்சோடி சமோசா பேட்டீஸ் கிமே பதல் கை ஹை. ஸோ என்னென்னா அப்போல்லாம் நமக்கு கச்சோடி கிடைக்கும், பட் இப்போ அதே வந்து சமோசாவாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. शहतूत और फॉल्से और खसखस के शरबत कोक पेप्सी में. ஸோ ஷஹதூத் அண்ட் ஃபால்சேனா ஒரு டைப் ஆஃப் வந்து இப்போ நம்ம ஊரில் நன்னாரி ஷர்பத், பைனாப்பிள் ஷர்பத் அதெல்லாம் சொல்கிறோன்னா அதெல்லாம் வந்து இப்போ கோக் பெப்சிலே மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. उन दिनों कोक नहीं लेमनेड विम्टो मिलता था. ஸோ அப்போல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ட்ரிங்க்ஸ் என்னென்னா லெமனேட், விம்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் பிராண்ட் இருக்கும், அதுதான் கிடைக்கும், கோக் பெப்சி கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. शिमला और नई दिल्ली में बड़े हुए बच्चों के वैंगर्स और डेविको रेस्टोरेंट की चॉकलेट और पेस्ट्री मज़ा देने वाली होती है. ஸோ அவங்க வந்து சில கடையில் வந்து பேஸ்ட்ரீஸ் அண்ட் சாக்லேட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க டெல்லியில், ஷிம்லாவில். ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்கிறாங்க. हम भाई बहनों की ड्यूटी लगती शिमला मॉल से ப்ரவுன் பிரெட் லானேக்கி. ஸோ அவங்களுக்கு இன்னொன்று என்ன பிடிக்கும்னா ஷிம்லா போனால் அங்கேருந்து ப்ரவுன் பிரெட் வாங்கிட்டு வர அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். हमारा घर मॉल से ज़्यादा दूर नहीं था, एक छोटी सी चढ़ाई और गिरजा मैदान पहुंच जाते. ஸோ என்னென்னா அவங்க வீட்டுக்கும் அந்த மாலுக்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ஒரே ஒரு ஏற்றும் இறக்கமாக இருந்தால் அதுக்கு நம்ம கடந்து வந்துட்டோன்னா நம்ம வந்து கிர்ஜா கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. वहाँ से एक उतराई और उतरे और मॉल पर. ஸோ அந்த கிரிஜா மால்லேருந்து அவங்க திரும்பி வந்து கீழே இறங்கினா அவங்க மால் கண்ணுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. कन्फेक्शनरी काउंटर पर तरह तरह की पेस्ट्री और चॉकलेट की खुशबू मन भावनी है. ஸோ என்னென்னா அங்கே அந்த மாலுக்கு போனோடனே கன்ஃபெக்ஷனரி கவுண்டரில் வந்து அந்த ஸ்மெல்ஸ் வரும். ஸோ அந்த பேஸ்ட்ரி அண்ட் சாக்லேட்டோட ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே வந்து மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்மெல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. सो हमें हफ्ते में एक बार चॉकलेट खरीदने की छूट थी, सबसे ज़्यादा मेरे पास ही चॉकलेट टॉफ़ी का स्टॉक रहता. ஸோ இவங்க வந்து என்னென்னா ஒவ்வொரு வீக்லும் ஒரே ஒரு வாட்டி தான் அவங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க. அண்ட் இந்த ஆத்தர் கிட்ட தான் நிறைய ஸ்டாக் இருக்கும் சாக்லேட்டோடதுன்னு சொல்கிறாங்க. मैं चॉकलेट लेकर खड़े खड़े कभी न खाती, घर लौटकर साइड बोर्ड परख देती और रात के खाने के बाद बिस्तर में लेटकर मज़े से खाती. ஸோ இப்போல்லாம் நமக்கு வந்து ஈஸியாக சாக்லேட் கிடச்சிருது. ஸோ அந்த ஆத்தர் இருந்த டைமில் வந்து அவங்க சாக்லேட்டை சேவ் பண்ணி வச்சு டின்னருக்கு அப்புறமா அவங்கள பெட்டுக்கு போயிட்டு அதை வந்து நல்லா ரசித்து சாப்பிடுவாங்க. शिमला के काफ़िल भी बहुत याद आती है. ஸோ ஷிம்லாவில் இருக்க காஃபில் வந்து ஒரு ஃப்ரூட்டு, அந்த காஃபில் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. खट्टे मीठे कुछ एकदम लाल कुछ गुलाबी रस भरी. ஸோ அவங்க என்ன வந்து சொல்கிறாங்கன்னா சில டைம் சார் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும், சில டைம் அது பிங்க் கலரில் இருக்கும், பட் இட் வில் பி வெரி ஜூஸி அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்மல் सोचकर ही मुंह में पानी भरा है. ஸோ கஸ்மல் இஸ் ஆல்சோ டைப் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் அதை நினச்சோன்னா அவங்க வாயில் எச்சி வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. செஸ்னட் एक और गज़ब की चीज़ है. ஸோ செஸ்னட்டும் வந்து டைப் ஆஃப் ட்ரை ஃப்ரூட், அதை நினச்சாலும் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. आग पर भुने जाते और फिर छिलके उतार कर मुँह में. ஸோ என்னென்னா செஸ்னட்டில் என்னென்னா ஃபஸ்ட் வந்து அதில் ரோஸ்ட் பண்ணுவாங்க, ரோஸ்ட் பண்ண உடனே அதை வந்து வாயில் போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ரசித்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. चने जोर गरम और अनारदाने का चूरन. ஸோ चने जोर गरमனா வார்மான நட்ஸ், அப்புறம் அனார்தானிக்கா சூரன்னா பவுடர் ஆஃப் पोमोग्रेनेट सीड्स. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. हाँ, चने जोर गरम की पुड़िया तो तब थी वह अब भी नजर आती है. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா புடியானா இட்ஸ் அ டைப் ஆஃப் பக்கோடா வித் சனா. ஓகே, சனானா கடலை. ஸோ கடலை பக்கோடா இன்னமும் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க, அது இன்னமும் ஷிம்லாவில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. पुराने कागज़ों से बनाई हुई इस पुड़िया में निरा हाथ का कोमल है. ஸோ என்னன்னா அதை வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் எதுலேயும் வந்து அதை ரேப் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. नीचे से
तिरछी लपेटते हुए ऊपर से इतनी चौड़ी कि चने आसानी से हथेली पर पहुंच जाए. ஸோ என்னன்னா அது வந்து ஒரு கோன் ஷேப். இப்போ நம்ம ஊரில் சுண்டலெல்லாம் எப்படி விற்கிறாங்க, கோன் ஷேப்பில் பண்ணி அதை விற்கிறாங்களா, சில கோன் ஷேப்பில் அந்த பேப்பரை பண்ணி அதுக்குள்ளே சுண்டலை போட்டு விற்கிறாங்களா. ஸோ அதே மாதிரி தான் அங்கேயும் வந்து சுண்டலை விற்றாங்கன்னு சொல்கிறாங்க. एक वक्त था जब फिल्म का गाना चना जोर गरम बाबू में लाया मज़ेदार चना जोर गरम. यह गाना उन दिनों स्कूल के हर बच्चों को आता था. ஸோ என்னன்னா அப்போ வந்து ஒரு ஃபேவரட் சாங், எல்லா பசங்களுக்கும் ஒரு ஃபேவரட் சாங் இருக்குது. அந்த சாங்கோட லைன்ஸை தான் அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. कुछ बच्चे पुड़ियों पर तेज़ मसाला बुरवाते थे. ஸோ என்னென்னா சில பேருக்கு வந்து ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட பிடிக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க அந்த கடலை மேலே நிறைய மசாலா போடணும்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட சொல்லுவாங்க. பூரா கிரிஜா मैदान घूमने तक यह पुड़िया चलती. ஸோ அந்த கிரிஜா मैदान சொன்னேன்ல, மால்லேருந்து பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ அங்கே ஃபுல்லாக வந்து அவங்க அந்த சனா சாப்பிட்டுக்கிட்டே அந்த கிரவுண்டை சுற்றி வருவாங்கன்னு சொல்கிறாங்க. एक एक चना पापड़ी मुंह में डालना और कदम उठाने में एक खास ही लय रफ्तार थी. ஸோ என்னென்னா ஒரு சனா லைக் ஒரு கடலை வாயில் போட்டுட்டு ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க, இன்னொரு கடலை சாப்பிட்டுட்டு இன்னொரு ஸ்டெப் எடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பேஸ்ட் மூமெண்ட்டில் அவங்க அங்கே சுற்றிட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. छुटपन में हमारे शिमला रीस पर बहुत मज़े किए थे. ஸோ என்னென்னா சுட்பன்னா அதே மாதிரி சைல்ட்ஹுட்டில் வந்து அவங்க ஷிம்லா ரீஸ் ஒரே இடம், அங்கே வந்து அவங்க நிறைய என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. घोड़ों की सवारी की है. शिमला के हर बच्चे को कभी ना कभी यह मौका मिल भी जाता था. ஸோ என்னன்னா அவங்க வந்து அங்கே நிறைய ஹார்ஸ் ரைடிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஷிம்லாவில். ஓகே, हम जाने क्यों घोड़े को कुछ कमतर करके समझते, उन पर हंसते थे. ननिहाल के घोड़े खूब हृष्ट पृष्ट और खूबसूरत. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற கோடை லைக் ஹார்ஸஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவங்க அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. உன்கி பாத் ஃபிர் கபி. ஸோ அதை பற்றி நான் இன்னொரு நாள் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஷாம் கோ ரங் பிரங்கே குப்பாரே. ஸோ ஈவினிங்கில் என்ன பண்ணுவாங்க, நிறைய பலூன்ஸ் அதெல்லாம் வந்து வாங்குவாங்க. सामने जाकू का पहाड़, ऊंचा चर्च की घंटियाँ बजती तो दूर दूर तक उनकी गूंज फैल जाती. ஸோ என்னென்னா அவங்க பலூன் வாங்கின உடனே அந்த ஈவினிங்கில் ஜாக்குன்னு சொல்லி ஒரு ஹில்லில் வந்து ஒரு டாலான ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சில் மணி அடிக்கிறது எல்லா ஊர்லேயும் அது எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லக்தா இஸ்கி சங்கீத் பிரபு ஈஷா ஸ்வயம் குச் கர் ரஹே ஹேன். ஸோ அப்படி அந்த பெல்லோட அந்த டிங்டாங் அப்புறம் அந்த சத்தம் கேட்கும்போது அந்த கடவுளை நம்ம மேலே நிறைய ஆசை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நினைக்க தோணும் அப்படின்னு சொல்கிறாங்க. सामने आकाश पर सूर्यास्त हो रहा है. गुलाबी सुनहरी धारियों नीले आसमान पर फैल रही है. ஸோ என்னென்னா சன்செட் டைமில் என்ன ஆகும், அந்த ஸ்கையை ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சிஷ் பிங்காக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. दूर दूर पहले पहाड़ों के मुखड़े घराने लगे और देखते ही देखते பத்தியா டிம்டிமானே லகி. ஸோ என்னென்னா சன்செட் ஆக ஆக என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ஒரு டார்க்னஸ் மாதிரி பரவும். அந்த டார்க்னஸில் வந்து அங்கங்கே அவங்கவுங்க வீட்டில் உள்ள லைட் எரிகிறது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. बीच पर की रौनक और मॉल की दुकानें की चमक के भी क्या कहने. स्कैंडल फाइट की भीड़ से उभरना कोलाहल. அப்படின்னா என்னென்னா ஸ்கேண்டல் ஃபைட் கி பீட்னா ஒரு ஃபைட் மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து நிறையா பேர் போய் கூட்டமாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. सर्वर स्कैंडल फाइट में ठीक सामने उन दोनों एक दुकान हुआ करती थी. उसकी शोरूम में शिमला कलका ट्रेन का मॉडल बना हुआ था. ஸோ சர்வர் அப்படின்னா என்னென்னா அந்த அவங்களுக்கு சொல்கிற ஆள் பேர். ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கேண்டல் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸ்கேண்டல் ஃபைட் ஓகே அந்த இடத்துக்கு முன்னாடி எப்போதுமே ஒரு கடை இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த ஷோரூமில் வந்து ஷிம்லா கல்கா ட்ரெயினோட ஒரு மாடல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷிம்லா டு கல்கா. ஸோ அது ரெண்டுமே ஒரு இடம். ஸோ அங்கே அந்த ரெண்டு இடத்துக்கு நடுவில் ஓடுற ட்ரெயினோட ஒரு மாடல் இருக்கும்னு சொல்கிறாங்க. இஸ்கி பட்ரியா उस पर
खड़ी छोटे छोटे डिब्बों वाली ट्रेन. ஸோ என்னன்னா மாடல் ட்ரெயின்னாலே ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக எல்லா போகீஸ் இன்ஜின் இருக்கும்னு சொல்கிறாங்க. एक और लाल टिन की छतवाला स्टेशन सामने सिग्नल देता खंबा थोड़ी थोड़ी दूर पर பனி சுரங்கே. ஸோ என்னென்னா அது சும்மா ஒரு மாடல்னால அது வந்து குட்டி ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியும் இருக்கும், அங்கங்கே ரயில்வே சிக்னல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. पिछली सर्दी में तेज़ रफ्तार वाली गाड़ी वही थी. ஸோ அந்த காலத்தில் வந்து ரொம்ப ஸ்பீடான ஓடுற அந்த ட்ரெயின் வந்து அந்த ட்ரெயின் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது வந்து நம்ம ஊர் சதாப்தி எக்ஸ்பிரஸ் மாதிரி ரொம்ப ஸ்பீடாக போகிற ட்ரெயின். कभी कभी हवाई जहाज़ भी देखने को मिलते. ஸோ சில டைம் அவங்களுக்கு லக்கி வந்து அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஏரோப்ளேன் பார்க்கவும் வந்து ஏரோப்ளேனும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. दिल्ली में जब भी उनकी आवाज़ आती बच्चे उन्हें देखने बाहर दौड़ते. ஸோ என்னென்னா அப்போல்லாம் என்னென்னா எப்பயாச்சும் தான் ஏரோப்ளேன் வரும். ஸோ அதை பார்த்தோன்னே பசங்க எல்லாமே அதுக்கு பின்னாடி வந்து கத்திக்கிட்டே ஓடுவாங்கன்னு சொல்கிறாங்க. दिखता है एक भारी भरकम पक्षी उड़ा जा रहा है पंख फैलाकर. ஸோ அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு ஹெவியான ஒரு பேர்டு வந்து அதோட இறக்கையை விரிச்சிட்டு பறந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்து தோணும். यह देखो और वह गायब. उसकी स्पीड ही इतनी तेज़ लगती थी. ஸோ என்னென்னா அந்த ஏரோப்ளேன் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. हाँ, गाड़ी में मॉडल वाली दुकान के साथ एक और ऐसे दुकान भी थे जो मुझे कभी नहीं भूलती. ஸோ மாடல் வாலி துக்கான் என்னன்னா அந்த மாடல் ட்ரெயின் பார்த்தோன்னா ஸோ வந்து அதே மாதிரி ஒரு மாடல் ஷாப்ஸ் அது மாதிரியும் இருக்கும். அந்த ஷாப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. यह वह दुकान थी जहाँ मेरा पहला चश्मा बना था. वही आँखों का डॉक्टर अंग्रेज़ था. ஸோ என்னன்னா ஸோ அந்த பார்த்தா மாடல் ஷாப் மாதிரி இன்னொரு ஷாப் இருந்துச்சு. அந்த ஷாப் வந்து என்னென்னா ஸ்பெக்ஸ் ஷாப். ஓகே, ஸோ அந்த ஸ்பெக்ஸ் ஷாப்பில் தான் இவங்க ஃபஸ்ட்டு அவங்களோட ஸ்பெக்ஸை வாங்கினாங்க. அதோட டாக்டர் வந்து ஒரு பிரிட்டிஷ் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. शुरू में चश्मा लगाना बड़ा अटपटा लगा. ஸோ ஃபஸ்ட் வந்து அந்த காலத்தில் நிறைய பேர்லாம் வந்து இந்த ஸ்பெக்ஸ் போட மாட்டாங்க. ஸோ இவங்க ஸ்பெக்ஸ் போடும்போது அவங்களுக்கு வந்து அட்பட்டானா ஒரு மாதிரி ஃபன்னியாக தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. छोटे बड़े मेरे चेहरे की ओर देखते और कहते हैं आँखों में कुछ तकलीफ़ है. ஸோ என்னென்னா பெரியவங்களோ சின்னவங்களோ என்னோடய ஃபேஸை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா என்னாச்சு உனக்கு கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. उस उम्र में एनक दूध पिया करो. உண்மை எனக்கு தூத் பியா கரோ. எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன இந்த வயசில் நீ வந்து சஷ்மா போட்ட லைக் சஷ்மானா ஸ்பெக்ஸ் போட்டுட்டு நிறைய பால் குடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. मैं डॉक्टर साहब का कहा दोहरा देती कुछ देर पहनोगी तो எனக்கு உத்தர் जाएगी. ஸோ நான் வந்து என்ன சொல்வேன்னா டாக்டர் எனக்கு வந்து கொஞ்ச நாளுக்கு தான் இதை போட சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் எனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து எல்லாரோட வாயும் மூடிடுவாங்களாம். वैसे डॉक्टर साहब ने पूरा आश्वासन दिया था लेकिन चश्मा तो अब तक नहीं उतरा. பட் அந்த காலத்தில் அவங்க கொஞ்ச நாள் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இன்னமும் அந்த ஸ்பெக்ஸை நான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. नंबर बस कम ही होते रहे मैं अपने आप ही जिम्मेवार हूँ. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஆனால் நம்பர்ஸ் வந்து மேபி கொஞ்சம் ட்ரீட் ஆகி கம்மியாகிட்டு இருக்குது. ஸோ ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் அப்படின்னு சொல்கிறாங்க. जब आप दिन की रोशनी को छोड़कर रात में टेबल लैम्प के सामने काम करेंगी तो इसके अलावा और क्या होगा. हाँ, जब पहली बार मैंने चश्मा लगाया तो मेरा एक चचेर भाई ने मुझे छेड़ा देखो देखो कैसी लग रही है. பட் ஃபஸ்ட் டைம் நான் வந்து கண்ணாடி போடும்போது எல்லாருமே என்னை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணாங்க, பாரு இவ எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. आँखों पर चश्मा लगाए ताकि सूझे दूर की यह नहीं लड़की को मालूम सूरत बनी लंगूर की. ஸோ அவங்க வந்து இந்த ஃப்ரேஸ் சொல்லி வந்து அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க. என்னன்னா அவன் கண்ணில் என்னமோ ஆயிடுச்சு, அதனால் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் பாரு இவளோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னா ஒரு மங்கி ஃபேஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆத்தரை வந்து அந்த ஸ்பெக்ஸ் போட்டதுக்காக கிண்டல் பண்ணுவாங்க. मैं खोजी कि मुझ पर यह क्यों दोहराया जा रहा है पर शेर बुरा ना लगा. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா பட் எல்லோரும் இதே ரிப்பீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து அது ஒரு பெருசாக ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தர் சொல்கிறாங்க. सामने खड़ी हो गई कई बार अपने को देखा एनक उतारी फिर पहनी फिर उतारी देखती रहती.
सूरत बनी लंगूर की नहीं 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 हाँ हाँ हाँ. ஸோ என்னென்னா அவங்க வந்து எல்லோரும் எப்படி எதுக்கு தான் வந்து என் மூஞ்சியை பார்த்து எல்லோரும் இது கிண்டல் பண்ணுறாங்க, சரி நம்மளே போய் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னடா என்னோடய ஃபேஸ் வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி மங்கி மாதிரியாக இருக்குது, ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க மனசுலேயே வந்து ஃபன்னியான கமெண்ட்ஸ் அவங்களே கொடுத்துட்டு இருந்தாங்க. मैंने अपने छोटे भाई को टोपा उठाकर सिर पर रखा. ஸோ कुछ अजीब लगा, अच्छी भी और मस्किया भी. ஸோ என்னென்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஒரு சின்ன தம்பியோட ஹேட்டை வந்து எடுத்து பார்க்குறாங்க. ஸோ ஹேட் இருக்கும்போது அவன் ஒரு மாதிரியாக இருந்தான், ஹேட் இல்லாமல் அவன் ஒரு மாதிரியாக இருந்தான். பட் ரெண்டுமே ஃபன்னியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தப்கி பாத்தி அப் செஹரே கே சாத் घुल मिल गया है चश्मा. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட அந்த ஸ்பெக்ஸ் வந்து என் ஃபேஸோட ஒரு பார்ட்டாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஜப் கभी उतारा हुआ होता तो चेहरा खाली खाली लगने लगता. ஸோ அந்த ஸ்பெக்ஸ் இல்லாமல் அந்த ஆத்தருக்கு வந்து தன்னோட ஃபேஸ் வந்து ஏதோ ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீல் மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்க. याद आ गई वह टोपा काली फ्रेम का चश्मा और लंगूर की सूरत. ஸோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நாங்கள் சின்ன வயசில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. हाँ इन दिनों शिमला में सिर पर टोपी लगाना पसंद करती हूँ. मैंने कई रंगों का जमा कर ली है. कहाँ दुपट्टे को ओढ़ना और कहाँ सहज सहल சுபேத்தி வாலி ஹிமாச்சல் டோப்பியா. ஸோ இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தலையை வந்து ஒரு ஹேட் வச்சு கவர் பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல கிளாத் வச்சு துணியை வச்சு தலையை முடிக்கிறாங்க. அண்ட் ஹிமாச்சலில் வந்து இது மாதிரி நிறைய ஃபரில் செஞ்ச ஹேட் வந்து கேப் வந்து கிடைக்கும். ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய ஸ்டோரியில், பட் ஹோப் உங்களுக்கு இது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சாப்டரோட பார்ப்போம். ஸ்டே அப்டேட்டட், ஸ்டே சேஃப், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.